வாங்க இன்றைக்கி வீடியோவில் மரவள்ளி கிழங்கு வச்சு ஒரு ஸ்வீட் என்ன செய்யலாம் பார்க்கலாம். ஒரு சின்ன பீஸு 300 கிராம் இருக்குங்க. மரவள்ளி கிழங்கு எடுத்து தோல் உரித்து வச்சுருக்கேன். அதை நம்ம நல்லா சீவிக்கலாங்க. காய் சீவறத வச்சு நல்லா சீவிக்கலாம். சீவனது 1 கப்பு இருந்தது. அதுக்கு 1/2 கப்பு அளவுக்கு தேங்காய் திரி வச்சுருக்கேங்க. அதையும் அது கூடவே போட்டுக்கலாம். பொங்கல் வேலையெல்லாம் இருக்கும்போது எப்படி இந்த ஸ்வீட்லாம் செய்கிறதுன்னு நினைக்கிறீங்களா? அது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. மரவள்ளி கிழங்கு சீசன் நேரத்தில் நம்ம இதெல்லாம் செஞ்சு கொடுத்தா பிள்ளைங்களுக்கு நல்ல ஹெல்த்தியாக இருக்கும், நல்லாவும் விரும்பி சாப்பிடுவாங்க. 1/2 கப்பு அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். கூடவே பாதாம் பிஸ்தா இருந்தது, கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கலாம். இருந்தால் போட்டுக்கலாம், இல்லைன்னா பரவாயில்லைங்க. ஸ்வீட்டுக்காக கொஞ்சமே உப்பு போட்டிருக்கேங்க. ஏலக்காய் பொடி இருந்தால் நீங்கள் ஏலக்காய் பொடி போட்டுங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கிளறி எடுத்துக்கலாம். நம்ம கிளறி நல்லா இப்படி பிசையும் போது அந்த நாட்டு சக்கரை, மரவள்ளி கிழங்குல இருக்கிற தண்ணி, இது எல்லாமே ஒன்றா, தேங்காயில் இருக்கிற தண்ணி எல்லாமே ஒன்றா சேர்ந்து நல்லா சாஃப்டாக இருக்குங்க. இதை அப்படியே ஒரு பவுலில் அள்ளி வச்சுக்கலாங்க. கீழே நெய் தடவி அள்ளி வச்சோம்னா கேக்கா வெட்டலாம். நான் அப்படியே எடுத்து சாப்பிட்லாம் அப்படிங்கிறதுக்காக நெய்யெலாம் தடவலை. நல்லா வச்சு நல்லா அமுக்கிக்கலாங்க. கொஞ்சம் அமுத்தி செஞ்சும்போது நல்லா கேக்கு மாதிரி வரும். அப்படியே அமுத்தாமல் நீங்கள் செஞ்சாலும் நல்லா வெந்துடும். அது பார்த்திங்கன்னா நல்லா புட்டு மாதிரி நல்லா உதிரி உதிரியாகவும் இருக்குங்க. இப்போ பாருங்கள், நம்ம பிசைஞ்சதே இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணி வருது பாருங்கள். இந்த தண்ணியிலேயே அந்த கிழங்கு நல்லா வெந்துருங்க. பிள்ளைங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இதை செஞ்சு கொடுக்கலாங்க. பிள்ளைங்களை நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பொங்கல் வேலை எந்த பக்கம் இருந்தாலும் இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது அவங்களும் நல்லா சந்தோஷமாக சாப்பிடுவாங்கங்க. இப்போ இட்லி பானையில் தண்ணி வச்சு ஸ்டாண்ட் வச்சுருக்கேங்க. தண்ணி நல்லா சூடாகிட்டுருக்கு. இப்போ அதை நம்ம அது உள்ளே வச்சுக்கலாங்க. வச்சு ஒரு தட்டு போட்டு இட்லி பானையை மூடி வச்சு நல்லா வேவிச்சிக்கலாங்க. இது வேகிறதுக்கு ஒரு 1/4 மணி நேரம் தாங்க எடுக்கும். அடுப்பை ஃபுல்லாக வச்சோம்னா கரெக்டாக 1/4 மணி நேரம் தாங்க. இப்போ பாருங்கள், நல்லா மூடி வெந்து போச்சு பாருங்கள். ஒரு 1/4 மணி நேரத்தில் வெந்துச்சு. நம்ம வெந்துச்சா வேகலையான்னு பார்க்கும்போது ஒரு சின்ன குச்சி விட்டு பார்த்தாலும் கத்தி விட்டு பார்த்தாலும் தெரியுங்க. ஒட்டலைன்னா வெந்துச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம கத்தியை விட்டு பார்க்கலாங்க, எப்படி இருக்குது, வெந்துச்சா வேகலையான்னு பார்க்கலாம். நல்லா வெந்து தான் இருக்குது, பார்க்கும்போதே தெரியுதுங்க. கத்தியில் ஓட்டலைங்க, வெந்துச்சு. இதை நம்ம அப்படியே எடுத்தாச்சுங்க. எடுத்து கொஞ்ச நேரம் ஒரு ஒரு 10 நிமிஷம் ஆறட்டன்னு விட்டுட்டோம்னா நல்லா கேக்கு மாதிரியே வருங்க. இல்லாட்டி அப்படியே நம்ம எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. ஆறின பிறகு நம்ம கேக்காக கவுக்கணுன்னாலும் கவுக்கலாம், நம்ம அப்படியே கட் பண்ணி சாப்பிட்னாலும் சாப்பிட்லாங்க. ரொம்பவே ஈஸியான ஸ்வீட்டுங்க, அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியானதுங்க. சீசன் நேரத்தில் தான் நம்ம இது மாதிரிலாம் செஞ்சு சாப்பிட்லாம். இது செஞ்சு வச்சிங்கன்னா இவ்வளவுமே 2 பேர் சாப்பிட்ருவாங்க. அந்த அளவுக்கு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட சாப்பிட திகட்டாதுங்க இந்த மரவள்ளி கிழங்கு ஸ்வீட்டு. இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுக்கிறதா இருந்தால் எடுக்கலாம். நம்ம அப்படி இப்படியே எடுத்து பிளேட்டில் வச்சுக்கலாங்க. அனைவருக்கும் அட்வான்ஸ் பொங்கல் நல்வாழ்த்துக்கள்ங்க. இப்போ இது எல்லாத்தையுமே எடுத்து நம்ம தட்டில் வச்சுக்கலாங்க. சூப்பராக இருக்குங்க. இந்தமாரி செஞ்சு பாருங்கள், நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். ரொம்பவே சூப்பராக கேக்கு மாதிரி எடுத்துட்டோங்க.